ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் அருமையான என் அன்பு பிள்ளைகளே, எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற தேர்வில் வெற்றி வேணுமே என்று சொல்லி எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31. ஒருவேளை நீங்களும் நானும் எவ்வளோ பிரயாசப்படலாம், வேலைக்காக, ஊழியத்துக்காக, திருமணத்துக்காக, கற்பத்துக்காக, இன்னும் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்க, ஒருவேளை நம்ம புதிய படிப்புக்கு, கல்லூரி படிப்பு தொடங்குறதுக்கு, இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கு நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கலாம், பிரயாசப்படலாம். ஆனாலும் தேவனுடைய கிருபையினால தான் எதையும் செய்ய முடியும். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் என்ன சொல்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருடைய கரத்தில் தான் ஜெயம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வேதாமத்தில் பார்க்கும்போது, தானியேலின் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. வேறு யாரையும் நீங்கள் வணங்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாதுன்னு சொல்லப்படும். ஆனாலும் தானியேல் தான் முன் செய்தது போல ஜெபிக்கிறார். ஜெபித்து ஆண்டவரை நோக்கி நெடுமுழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும்போது அவருடைய காரியம், நான் ஏசப்பாவை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், அவர் தான் ராஜாதி ராஜா, அகிலத்தை உண்டாக்கினவர், சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி அவரையே சேவிக்கிறார், அவரையே நம்புகிறார், அவருக்கே புகலிடம் கொடுக்கிறார். அவரையே நம்பி முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தான். அவருடைய காரியத்தை கர்த்தர் செய்யுமா மாற்றினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி போல இருக்கிறதா, ஏதோ ஒரு தோல்வியில் தோண்டு கொண்டு இருக்கிறீங்களா, எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறலையே, ஒவ்வொரு மாதமும் கற்பத்துக்காக எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேனே, அதை வாய்க்கலையே, ஒவ்வொரு நாளும் ஐயோ நான் மேற்படிப்புக்கான வழி வாசல்களை திறந்து எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேனே, வாய்க்கலையே, ஒருவேளை புதிய வீடு கட்டணும்னு பிரயாசப்படுறேன்னு அதுக்கு அனுகூலங்கள் வாய்க்கலையே, புதிய தொழில் தொடங்கணும்னு சொல்லி நான் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேன், அதுக்கு காரியம் வாய்க்கலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு மகளே, மகனே, நீ யாரோ இருந்தால் விசா கிடைக்கலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா? என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்தில் தானியேல் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புறாலும் அவர்களையும் உங்கள் பாதபடிக்கு கொண்டு வருவா, உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்றுவா, உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்றுவா. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய காரியத்தை, அது தோல்வி போல இருந்தாலும் கர்த்தர் வெற்றி தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதோ ஆண்டவர் சொல்கிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிறார். உன்னுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறார். எதிர்கொண்டு இருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.